ஹாய், வெல்கம் டு உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்பு. அதுக்கு தேவையான மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். மட்டன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 kg எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். சீரக மிளகு, மஞ்சள் தூள், ஒரு தக்காளி 2ஆக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு கொஞ்சம் மட்டன் வேகிற அளவுக்கு ஒரு 4 விசில் விட்டுடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போடலாம். இது குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணுறோம். வெங்காயம், தக்காளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சு போட்டுக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி வச்சுக்கலாம் குழம்புக்கு நம்ம போடுறதுக்கு. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. 4 விசில் விட்டுருக்கேன். இப்போ மட்டனை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு மட்டன். மட்டன் தனியாக அந்த மட்டன் வேக வச்ச அந்த சூப் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம குழம்ப தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிடணும். இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து போட்டுடலாம். போட்டு நல்லா வணக்கி விடுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, நமக்கு மட்டனுக்கு ரெடி பண்ண மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் கறியில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், அதில் இருக்கிறதே பாருங்கள் நல்லா தண்ணி, கறியில் இருக்கிற தண்ணியே நல்லா வரும். நம்ம இன்னும் தண்ணியே ஊற்றலை. இப்போ தான் நம்ம அந்த சூப் தண்ணி எடுத்து ஊற்றுறோம். கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் வேகட்டும். மசாலாலாம் கறியில் இறங்கட்டும். பாருங்கள், நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். குழம்பு வரத்துக்காக நம்ம அதை போடுறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். நான் 1/2 கப்பு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அது போடுறோம். போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. பாருங்கள், தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். காரம், தண்ணி எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குது. கறியெல்லாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. குழம்பு மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க.